கோவை மாவட்டம் அன்னூர் ஒன்றியம் நல்லிச்செட்டிப்பாளையம் கிராமத்திலேருந்து எண்ணெய் அரைக்கிற தொழில் பண்ணிட்டு இருக்கிறதுங்க. 10 வருடமா இந்த தொழிலில் இருக்கிறோம். 10 வருடத்துக்கு சேர்ந்து இந்த வருஷம் தான் விலை உற்பத்தி எல்லாம் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் எண்ணெய் உற்பத்திகள் பொருள் கடலைக்காய் உற்பத்தி செய்கிறது ரொம்ப பரப்பளவு கம்மியான காட்டிக்கு வெளி மாநிலத்திலிருந்து வர்றதுனால இதனோட விலை ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. விவசாயிகளுக்கு உண்டான கூலி உயர்வு, காட்டு பன்றிகள் தொந்தரவு அதிகம், மழை கரெக்டாக பெய்யாதனாலையும் சாகுபடி பரப்பளவு ரொம்ப கம்மியாயிருச்சு. அதனால பற்றாக்குறை இருக்கிறனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடலையோட ரேட் ரொம்பவுமே ஜாஸ்தியாகுது. 1 லிட்டர் கடலை எண்ணெய் 220 ரூபாய்க்கு போகுதுங்க. இது வெளி மாநிலத்து கடலை தான். வெளி மாநிலம்னா குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேச, உத்தரப்பிரதேச, கல்கத்தா, இந்த மாதிரி அந்த மாநிலத்திலேருந்து கடலை உற்பத்தி ஆகி இங்கே டிரான்ஸ்போர்ட் வச்சு வாடகையெல்லாம் கொடுத்து ஜிஎஸ்டி எல்லாம் கட்டி வர்றதுனால ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போத சூழ்நிலைக்கு அங்கே நல்லா விளைச்சல் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இப்போத ரேட்டு பார்த்தீங்கன்னா 125 ரூபா வரைக்கும் போகுதுங்க 1 கிலோ கடலை. நம்ம நாட்டு ரகம் நம்ம லோக்கலில் விளையிற கடலை 1 கிலோ 160 ரூபா வரைக்கும் போகுதுங்க. நம்ம லோக்கலில் விளையிற கடலையில் ஆயில் பர்சன்டேஜ் கம்மியாகவும், வெளியிலிருந்து வர்ற கடலையில் ஆயில் பர்சன்டேஜ் எச்சாவும் இருக்கிறனால அது எங்களுக்கு கட்டுப்படி ஆகிறனால அந்த எண்ணெய் ஆட்டி கொடுக்குறோம். வெளியூர் கடலையில் 1 கிலோ பருப்புக்கு 465 கிராம் எண்ணெய் வருங்க. உள்ளூர் கடலையில் 1 கிலோவுக்கு 420 கிராம் எண்ணெய் வரும். கடலை எண்ணெய் 1 லிட்டர் 220 ரூபாய்ங்க. தேங்காய் எண்ணெய் இருக்குதுங்க, 1 லிட்டர் 360 ரூபாங்க. நல்லெண்ணெய் 1 லிட்டர் 360, விளக்கெண்ணெய் 240. விலை உச்சத்தில் இருக்கிறது தேங்காய் எண்ணெயும் கடலை எண்ணெயும், ரெண்டுமே விலை ரொம்ப உச்சத்தில் இருக்குது. இவ்வளவு நாளாக கடலை எண்ணெய் 190 ரூபாய்க்கும், இப்போ இருக்கிற கடலை எண்ணெய் 220 ரூபாய்க்கும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. சமையல் தேவைக்காக தேங்காய்கள், முழு தேங்காய்கள் உற்பத்தி அது நிறையா போகிறதுனால எண்ணெய்க்காக உற்பத்தி பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால கொப்பரை ரேட் எச்சா இருக்குது. கொப்பரைக்கு தேவை எச்சா இருந்தாலும் தேங்காய்க்கு தேவை நிறையா இருக்கிறதுனால இங்கிருந்து வெளி மாநிலத்துக்கு தேங்காயை, முழு தேங்காயை வெளியே போகுது. அதனால ரேட் எச்சாகுது. கொப்பரையை உருவாக்குறதுல பாதி கொப்பரை கெட்டு போனதா ஆயிடுறதுனால அது பயந்துட்டு முழுக்காயை வெளியவே விற்கிறாங்க. அதனால கொப்பரைக்கு உண்டான டிமாண்ட் இருக்குது. தேங்காய் பருப்பு விவசாயிகள் கொண்டு வர்றாங்க. அதையே செக்கில் போட்டு அரைச்சு எண்ணெயா நாங்கள் மாற்றி கொடுத்துட்றோம், சேல்ஸ் பண்ணுறோம். கடலை எண்ணெய் வந்ததையே அரைச்சு அதை ஃபில்டர் மிஷின்கள் விட்டு வெளியே எடுக்கிறதுங்கிற போது கண்ணாடி மாதிரி எண்ணெய் தெளிவாக எண்ணெய் வரும், நல்லா இருக்குது. அதனால அந்த ப்ராசஸ் பண்ணுறோம். தேங்காய் எண்ணெய்க்கு அது தேவையில்லைங்க. கடலை எண்ணெய் 1 லிட்டர் 220 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம். வெளியே பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் கடலை எண்ணெய் 260 ரூபாய்க்கு வரைக்கும் விற்கிறாங்க. செக்குக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிங்க. மரச்செக்கு, இரும்பு செக்கு, அந்த மாதிரி மாறிடுது. ஒரு 3 மாசத்துலேருந்து 6 மாசம் வரைக்கும் இந்த கடலை எண்ணெய் யூஸ் பண்ணலாம். செக்கு எண்ணெய் நம்ம கண்ணு முன்னாடி பருப்பு போட்டு கண்ணு முன்னாடி எண்ணெய் வர்றது செக்கு எண்ணெய். பெரிய பெரிய ஃபில்ட்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா பருப்பு எங்கேயோ ஓட்டுவாங்க, வர்ற எண்ணெய் எப்படியோ வரும். அது ஒவ்வொரு ப்ராசஸ் நிறைய இருக்குது. ஹீட் பண்ணி எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுனால அது ப்ராசஸ் கொஞ்சம் மாறும். தமிழ்நாட்டுக்குள்ள செக்கு வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு பொதுவாக விழிப்புணர்வு நிறைய இருக்குங்க. செக்கும் கல்லெண்ணெய்க்கு உண்டான விழிப்புணர்வு தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய இருக்கு. ஆனால் அதற்கு உண்டான மூலப்பொருள் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, பூரா வெளியிலேருந்து வர வேண்டியதாக இருக்குது. இப்போ அதிகமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் செக்கு எண்ணெய் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரபலமாக இருக்குது. 2005லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே நிறைய கிடைச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவை போக மிச்ச மைதியெல்லாம் பத்தாதனால வெளியிலிருந்து வர வச்சாங்க. இப்போ இந்த சமீப காலமாக ஒரு 3-4 வருஷமா பூராமே வெளி மாநிலத்தை கல்லை நம்பி இருக்குது. தமிழ்நாட்டில் விவசாயம்ங்கிறது கம்மியாயிடுதுங்க. வெளி மாநிலத்தை நம்பி இருக்கிறனால வெளி மாநிலத்திலேருந்து வர்ற போது அங்கே இருக்கிற சூழ்நிலை பொறுத்து ரேட் கண்டிப்பாக எச்சாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இருக்குது, கம்மியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை.